வணக்கம் நண்பர்களே, ஜிர்சா கிச்சன் சேனலில் இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஹெல்த்தியான வால்நட் மிட்டாய் எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். இது இப்போ நான் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணி தான் செய்திருக்கேன். இது சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம தோலோட சேர்க்கறதுனால இதில் லைட்டாக ஒரு கசப்பு டேஸ்ட் இருக்கும், அவ்வளோதான். லைட்டாக தான் இருக்கும், அதிகமாக இருக்காது. ரொம்பவே ஹெல்த்தியான இந்த வால்நட் மிட்டாய் எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்த மிட்டாய் செய்கிறதுக்கு நான் இப்போ ஒரு கப் வால்நட் சின்னதாக உடைச்சி எடுத்திருக்கேன். இதை இனி நல்லா ரோஸ்ட் பண்ணலாம். இது ரோஸ்ட் ஆக கொஞ்சம் டைம் ஆகும். இதை ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு 7 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. அண்ட் லோ ஃப்ளேமில் வச்சே தான் நம்ம இதை ரெடி பண்ணி எடுக்கிறது. 7 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இது நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. இதை உடைச்சி பார்க்கும்போது கொஞ்சம் நேரம் கழிச்சு இது சூடு மாறினப்புறம் உடைச்சி பார்க்கும்போது நமக்கு உடைக்கிற சவுண்டு கேட்கணும். இனி இதை இந்த மாதிரி குறைப்பாக பவுடர் பண்ணி எடுக்கலாம். அப்புறம் இதுக்கு தேவையான பாகு ரெடி பண்ணலாம். பாகு ரெடி பண்ணுறதுக்கு நான் இப்போ ஒரு கப் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். இதில் அரை கப் தண்ணி சேர்த்து இதை ஃபஸ்ட் நல்லா கரைச்சிடலாம். இது கரைஞ்சி தான் இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு அப்புறம் திரும்ப இதில் ஊற்றலாம். அப்போ தான் எதாவது கல் அந்த மாதிரி எதாவது தூசி இருந்துச்சுன்னா ஃபில்டர் ஆக்கிடும். இனி இதை நல்லா பாகு காய்க்கலாம். இந்த பாகு நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆனதும் இதில் கொஞ்சம் மட்டும் ஏலக்காய் அப்புறம் சுக்கு இந்த ரெண்டும் 1/4 டீஸ்பூன் சேர்க்குறேன். கூடவே இதில் 1/4 டீஸ்பூன் நெய்யை சேர்த்து இதை நல்லா கலந்து விடலாம். இந்த மிட்டாய் செய்கிறதுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு ப்ராசஸ்னால் இதுக்கு பாகு காய்க்கிறது தான். இதை நம்ம கல்பதம்னு சொல்லுவாங்க. கல்பதத்துக்கு இதை ரெடி பண்ணி எடுக்கணும். இனி இந்த மாதிரி பாகு நல்லா நுரைச்சி வர டைம் நம்ம இதை செக் பண்ணலாம். இதை நம்ம எடுத்து பார்த்து உடைக்கணும். உடைக்கும் போது இது அழகாக உடையணும். அதுதான் இதோட கரெக்ட் கன்சிஸ்டன்சி. இந்த நேரம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த வால்நட் பவுடரை இதில் சேர்க்கலாம். சேர்த்து இதை நல்லா கலந்து விடலாம். ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு உடனே இதை வேறொரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அந்த பிளேட்டை நெய் தடவி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் சப்பாத்தி கட்டையில் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணலாம். எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இதை அப்படியே ஈவன் பண்ணிடலாம். 3 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை பீஸ் போடலாம். இப்போவே பீஸ் போட்டு வச்சாதான் நம்மளால இதை கட் பண்ண முடியும். அல்லது இது உடஞ்சி வந்துடும் டைம் ஆக ஆக. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம கட் பண்ணால் கூட சப்போஸ் நம்மளால கட் பண்ண கூட முடியாது. அதனால் ஒரு 3 நிமிஷத்துல இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்மளோட சூப்பரான வால்நட் மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. உங்கள் குழந்தைங்க எல்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா பச்சையாக கொடுத்தா இதை அதிகம் விரும்ப மாட்டாங்க. இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள், ரொம்பவே அவங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வீட்டிலே சமைக்கலாம், நலமாக வாழலாம்.